ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோமாஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாரி, இதை தீபாவளிக்கு முன்னாடி என்னால் அப்லோட் பண்ண முடியல. இதை ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அம்மா தான் செய்வாங்க இதை. சரி, இந்த மாதிரி நம்மளே இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அவங்கக்கிட்ட கேட்டு இதை பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வந்தது. ஸோ அதை இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, முந்திரி, திராட்சை, தேங்காய் பூ. இது வந்து ரெடிமேடாகவும் விற்கிது. இல்லாட்டி நம்ம கொப்பரை தேங்காய் கடையில் வாங்கி அதை நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பூவை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதோட அரோமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதிலே ட்ரை பண்ணலாம். இதனால் ஒயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் நான் இதே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா சோமாஸ் செய்கிறதுக்கான அந்த மாவில் இதை ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கணும். ஸோ இப்போது நான் ஒரு 1/4 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும் அந்த பூரி. சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம அந்த பூரி சாப்பிடும்போது இந்த சுகர் சால்ட்டெல்லாம் சேர்க்கறதுனால அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ காய்ச்சி வச்சுருக்க எண்ணெய் ஜஸ்ட் வெதுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக தேவையில்லை. அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை கீ வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை நம்ம நெய்யில் தான் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதனால் நான் இதில் ஆயிலே சேர்த்துட்டேன். இதெல்லாம் கலந்து கொஞ்சம் ரவை கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கணும் மாவு. இதை பக்கத்தில் மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி, இதை ஜஸ்ட்டு 1-2 உடச்சி வச்சுக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி, நம்ம ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரியும் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திராட்சையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதிலையே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை, முந்திரியை போட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேனை சிம்மில் வச்சுட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அதில் ரவையை பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சோம்ல வேர்க்கடலை, முந்திரி, திராட்சை, அதுலேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எள்ளை பொரியிற அளவுக்கு, எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா தான் அதோட அரோமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா கமகமன்னு நல்லாயிருக்கும். எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதையும் அந்த கலவையோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க அதை சேர்த்துக்கலாம். வெல்லம்லாம் சேர்க்கக்கூடாது. வெல்லம் கரைஞ்சி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூரியெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ ஒயிட் சுகர் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகர் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு
கலந்துட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் அப்படியே சாப்பிடலாம் நீங்கள், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது. இந்த கலவையை யூஸ் பண்ணி லைட்டாக பால் சூடு பண்ணி நீங்கள் வந்து ரவா லட்டு மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் பூரி ரெடி பண்ணி சும்மா இந்த முழு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸு மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து பூரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப கனகனமாக இருக்கக்கூடாது. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சிரட்டும். பூரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அது உள்ள அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிங்க. ஒன்று ஒன்றா ஸ்டஃப் பண்ணி அது அழகாக உங்களுக்கு வந்து அதோட சோமாஸ் ப்ரெஸ் பண்ணுற அந்த இது இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை கையிலையே மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு, முழு நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்து வச்சு நல்லா தின் லேயராக பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த ஸ்டஃப் வச்சுட்டு நீங்கள் ஹேண்ட்லேயே அழகாக மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலன்னா கூட நீங்கள் அதை தேய்க்கும் போது ரவுண்டு ஷேப் வரல அப்படின்னா கூட மடிக்கும்போது நீங்களாக அதை எல்லாம் ஈக்குவலாக இருக்க மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி கையிலையே ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இதுவே பார்க்க அழகாக இருக்கும். லைட்டாக நிறைய மாவு எடுத்து மடித்தோன்னா அங்கே கனமாக வந்துடும். அந்த கார்னர்லாம் கனமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது பூரி கிறிஸ்பியாகவும், அந்த கனமாக இருக்க சைடில் சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் டைட்டாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக எடுத்து மடித்து வச்சுக்கணும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சா பார்க்கணும். மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல அது ஆறுனா கூட ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு இன்னும் அதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் காயறதுனால கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் போடும்போதே எவ்வளோ அழகாக வருது. கேர்ஃபுல்லாக ஸ்பூனில் கரண்டியில் திருப்பி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நாம் வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு 10 days அந்த மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இப்போ பூரி மாதிரி வந்துருச்சு இல்லையா, அது பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து வளவளன்னு இல்லாமல், அதாவது சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக தெரியும் ஸ்பூனில் டச் பண்ணும்போதே. அந்த மாதிரி வரும்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஆயிலில் போட்டு எடுக்கணும். எடுத்து வச்சிட்டிங்கன்னா 10 days ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரவை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். மாவு பிசையும் போது ரவை போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக பூரி வந்து உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 times ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 days ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி